சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே வாங்க ஒன்று பிச்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள், அருமையாக வந்திருக்கு பணியாரம். ஒன்று பிச்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், சுட சுட இருக்குது. வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. வணக்கம். நம்ம பணியாரங்கள் வந்து பலவிதமான பணியாரங்கள் நம்ம சாப்பிட்ருப்போம். இனி பணியாரம், கார பணியாரம்னு. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா தொக்கு பணியாரம் ஒன்று புதுமையாக செய்ய போகிறோம். அது மாவு பண்ணுறது தான் கொஞ்சம் ப்ராசஸாக இருக்கும். அது நம்ம எப்படி ரெடி பண்ணேன்னு நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு வாங்க. இப்போ தொக்கு பணியாரத்துக்கு நம்ம மாவு முத நாளே ரெடி பண்ணணும். அதுக்கு என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம். இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுருக்கேன், மாவு பச்சரிசி, அப்புறம் வெந்தயம், உளுந்து. இப்போ மாவுக்கு வந்து அளந்துக்கிடுவோம் அரிசியை. இது வந்து இட்லி அரிசி, இது 1.5 கப்பு போட்டுக்கலாம். இதில் 1.5 டம்ளரில் தான் நான் அளந்திருக்கேன். இதே மாவு பச்சரிசியும் 1.5 டம்ளர் போட்டுக்கலாம். ஒன்றரை டம்ளர் போட்டுங்க. உளுந்து வந்து இந்த இப்படி கைப்பிடி கையில் வந்து இப்படி அளந்து 2 பிடி கையில் இப்படி அளந்து உளுந்தை போட்டுங்க. வெந்தயம் வந்து இந்த இவ்வளோ ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் அதில் போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம அதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு 5 மணி நேரம் ஊறட்டும். ஊறினோடனே நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி இப்போ ஊறட்டும். இப்போ நம்ம அரிசி ஊற வச்சது பாருங்கள், 5 மணி நேரம் நல்லா அரிசி ஊறி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதை நமக்கு நல்லா அலசிட்டு மிக்சியில் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரிசி வந்து நல்லா அரைஞ்சிருச்சு. ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் கல் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா பிணைஞ்சு வச்சிடலாம். மாவை நல்லா அப்படி கரைச்சி பிணைஞ்சிருங்க. இது நைட்டு ஒரு 10 மணி நேரம் ஊறணும். 10 மணி நேரம் ஊச்சுன்னா நல்லா புசு புசுன்னு வரும் பணியாரம். இது அப்படியே வச்சுருங்க, ஒரு 10 மணி நேரம் ஊறட்டும். இப்போ பாருங்கள், முத நாளே ஆட்டி வச்ச மாவு 10 மணி நேரம் ஆட்டி பொங்கி வந்திருக்கு. இதில் என்ன சேர்த்துருக்கோன்னா பச்சரிசி, புழுங்கல் அரிசி, வெந்தயம், உளுந்து போட்டு நம்ம ஆட்டி நல்லா வந்து நைட்டே வந்து உப்பை போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். இது நல்லா பொங்கி ரெடியாகி இருக்குது. இப்போ இது உள்ளே வைக்கிற பூரணங்கள் வந்து என்னென்னு பாருங்கள். இப்போ கடலப்பருப்பு ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து என்ன பண்ணணுன்னா ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இதை ஒரு விசில் வைக்கணும். இதை வச்சுக்கலாம். என்னென்ன பொருட்கள்னு பாருங்கள். வெல்லம் ஒரு 1/2 கப்பு வந்து நுணுக்கி வச்சுருக்கேன். ஏலக்காய் கொஞ்சோண்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது நெய், நம்ம பணியாரம் சுடுறதுக்கு இப்போ நெய். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த கடலப்பருப்பு, ஊறின கடலப்பருப்பை ஒரு 2 விசில் வந்து வச்சுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போடுங்க. மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு போடுறேன். குக்கரை போட்டு மூடிடலாம். பாருங்கள், இதெல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வந்தால் போதும். இதை வந்து நம்ம இருத்துக்கலாம் தண்ணியை. இது கொஞ்சம் ஆறணும். ஆறினோடனே மிக்சியில் லேசாக ஒரு சுற்றிட்டு வெல்லத்தை போட்டு நம்ம எல்லாம் பூரணம் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம வெல்லம் பொடி பண்ணி வச்சுருக்கோம், இதில் சேர்த்துருவோம். இந்த ஏலக்காய் கொஞ்சம் நுணுக்கி வச்சுருக்கேன், ஒரு சும்மா கொஞ்சோன்னு போட்டுக்குங்க போதும். இதெல்லாம் நம்ம சேர்த்து பிணையணும். இந்த மாதிரி உருண்டையெல்லாம் ஒட்டிக்கலாம். இப்போ மாவில் வந்து பணியாரத்துக்கு உண்டான மாவில் கொஞ்சோன்னு சோடாப்பு வந்து ஒரு கொஞ்சோன்னு போடுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரெக்டான பக்குவத்துக்கு மாவை கரைச்சிக்கிறேன். பாருங்க, மாவு வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது.
பணியாரம் சூப்பராக ரெடியாக இருக்குது. அருமையான பணியாரம். குழந்தையெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பார்த்தாலே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லாருக்குமே பிடிச்ச பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. பணியாரம் வந்து நம்ம சூப்பராக பண்ணிட்டோம். அருமையாக வந்திருக்கு பணியாரம். இதே மாதிரி வீட்டில் எல்லோரும் செஞ்சு கொடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.